உங்களுடன் ஸ்டாலின் போராடுற எங்களுடைய மக்களோடு ஏன் ஸ்டாலின் ஐயா வரல? போராடுற மக்களோடு ஏன் ஸ்டாலின் ஐயா வரல? உங்களுடன் ஸ்டாலின் அங்க ஏன் இல்ல? எங்களுடன் ஏன் வரல? இந்த கேள்விக்கு யார்கிட்ட பதில் இருக்கு? யார்கிட்ட பதில் இருக்கு? தனியார் அல்லல, பொறுப்பா அல்லல. அரசு ஊழியரா இருந்தா அரசு கேள்வி கேட்கும், மாநகராட்சி நடவடிக்கை எடுக்கணும், ஒரு பயம் இருக்கும். பேரிடர் காலங்களில் ஓடி வந்து அக்கறையா குப்பையை அள்ளுவான், தூய்மைப்படுத்துவான். தனியாற்று கொடுத்தா என்ன பண்ணுவான்? என்ன பண்ணுவான்? இப்ப எங்க மக்கள் போராடினா அவளை வெறியும் வெளியேற்றிட்டு வட இந்தியால வந்து இறக்குவான். அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. இத்தனாயிரம் தொழிலாளியை வெளியேற்றிட்டு வட இந்தியால இருந்து எடுப்பான். அவன் வந்து கொடுக்கறதான் கூலி. அவன் கொஞ்சம் பிரச்சனை பண்ணானா அவனை அனுப்பிட்டு வேற ஒரு பீகார்ல இருந்து இறக்குறத விட்டு குஜராத்ல இருந்து இறக்குவான். குஜராத்ல இருந்து உத்தரப்பிரதேசல இருந்து இறக்குவான். அதான் நடக்கும். சரி, கொள்கை முடிவு எடுத்தாச்சுன்னு அரசு சொல்லுது. எதுல கொள்கை முடிவு? மக்களின் வாழ்வாதாரத்தை பறிச்சு வயிற்றுல அடிக்கிறதுக்கு ஒரு கொள்கை முடிவா? அவன் வேலையை பறிக்கிறது ஒரு கொள்கை முடிவா? மக்களை குடிக்க வைக்கிறதுல கொள்கை முடிவு. டாஸ்மார்க்கு மூட முடியாது, அரசின் கொள்கை முடிவு. பணி நிரந்தரம் செய்ய முடியாது, தனியாருக்கு கொடுத்தே தீரணும், இது கொள்கை முடிவு. இது கொள்கையா? இது கொள்ளையா? இதுக்கு பேர் கொள்கையா? தனியார் முதலாளி கொடுக்கும் போது, உங்களுக்கு ஒரு ஒப்பந்தம் கொடுக்கும் போது இது 2700 கோடி அப்படின்னா நீங்க அதுல 200-300 கோடி கமிஷன் வாங்காம கையெழுத்து போட்டீங்களா? சொல்லுங்க. இந்த துறை சார்ந்த அமைச்சர் வந்து பார்க்கல. சேகர் பாபுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? அறநிலைத்துறை தான் இதையும் பாக்குதா? குப்பையில் தான் அறநிலைத்துறைங்கிற வருதா? சொல்லுங்க. மேயர்கிட்ட கேட்டா அவங்களோட உட்காந்து தேநீர் சாப்பிட்டாரு, உங்களோட உட்காந்து சாப்பாடு சாப்பிட்டாரு. ஏங்க, எங்களுக்கு நிரந்தர சாப்பாட்டுக்கு வழி சொன்னா நான் உங்களோட உட்காந்து சாப்பிட்டாருல, உங்களுக்கு டாட்டா காட்டினார்ல, இதெல்லாமா ஒரு பொறுப்புள்ள பதவி இருந்துகிட்டு பேசுற பேச்சா இது? பணியாளர்களை மிரட்டுவது, நீங்க வரலைன்னா வேற ஆளை வச்சு வேலை செய்யுங்கிறது, அது கொள்கை முடிவெடுத்தாச்சு. கொடுத்தது கொடுக்கறது தானே, மாற்ற முடியாதா? அதிமுக ஆட்சியில கொடுத்தாச்சு, பல மண்டலங்களே கொடுத்துட்டாங்க, 5-6 கொடுத்துட்டாங்க. நீங்க அப்ப என்ன பண்ணீங்கன்னா தெரிஞ்சுதானே நீங்க இந்த அறிக்கையை கொடுத்தீங்க? நீங்க வந்தா நாங்க மாத்துவோம்னு சொல்லி தானே சொன்னீங்க. அப்ப எப்படி வாக்குறுதி கொடுத்தீங்க? தெரியாம கொடுத்துட்டீங்களா? பெற்று வாக்குறுதிகளை, பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்துட்டு கடைசியா வாக்க பறிக்க கவர்ச்சிகரமான திட்டங்கள் 1000, 500 கொடுக்குறேன், அது கொடுக்குறேன், உங்களை தேடி. ஓரணியில் தமிழகம்லாம் எப்படி? இப்போ ஓரணியில் தமிழகம் வந்து குப்பையை அள்ளிருமா? குப்பையை குட்டி அள்ளுமா? ஓரணியில் தமிழகம், ஓரணியில் தமிழ்நாடு குப்பையை அள்ளுமா? போராடும் வெல்லும் தமிழ்நாடு, போராடும் வெல்லும். இப்ப போராடிட்டு இருக்கு தமிழ்நாடு. எங்க போய் வெல்லும்? தமிழ்நாட்டை தான் போராடிட்டு இருக்கு. போராடும் மக்களினுடைய கோரிக்கையை ஏற்று அதை நிறைவேற்றுவதற்கு ஒரு பிரச்சனைக்காவது இந்த அரசு முன் வந்திருக்கா? ஒரே ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு முன் வந்திருக்கா? அந்த போராட்டத்தை அப்படியே நீர் கடிச்சு, இப்ப சுதந்திர தினம் வருது இன்னும் 5 நாள்ல, அதுக்காக எப்படியாவது வீட்டுக்கு அனுப்பிடணும், அப்புறப்படுத்திடணும். அவசரமா நீங்க மக்களின் மனச்சான்றுக்கே இதை விடுவோம். இது எந்த வழியில நியாயம்னு சொல்லுங்க. எந்த வழியில நியாயம்னு சொல்லுங்க. உங்க வீட்டிலே ஒரு வாரத்துக்கு ஒரு 4 நாளைக்கு வாசல்ல நீங்க கொட்டுற குப்பை எடுக்கலைன்னா என்ன ஆகும் பாருங்க. நாடே ஏற்கனவே குப்பை மேடாயிருச்சு. ஒரு அற்ப அரசுகள் ஒரு பிளாஸ்டிக் பாலித்தின், ஒரு நெகிழி குலைமத்தை தடை செய்ய முடியல. நாட்டை குப்பை மேடாகிற ஒரு இதை தடை செய்ய முடியல. ஏன்னா தடை செஞ்சா முதலாளி பாதிக்கப்பட்டுருவான். முதலாளி பாதிக்கப்பட்டா அவன் இருந்து வர வருவாய் பாதிக்கப்பட்டுரும். அவங்களுடைய கோரிக்கை மிக மிக நியாயமானது. அரசு அதை செவிசாய்க்கணும். இப்போ ஓரணியில் தமிழ்நாடுன்னு வீடு வீடுக்கு டிஃபன் கரியர் கொடுக்கறது, வாட்ச் கொடுக்கறது, செல்போன் கொடுக்கறது, 1000 பணம் உரைக்கில போட்டு கொடுக்கறதுக்கு காசு எங்கிருந்து வந்துச்சு? தனியா அச்சிட்டுக்கிட்டீங்களா? எங்கிருந்து வந்தது? இவ்வளவு அக்கறையாவும் சிக்கனமாவும் நிர்வாகம் செய்யலாம். 10 லட்சம் கோடி கடன் கொண்டு போனீங்க. முன்னாள் நிதியமைச்சர் ஐயா பள்ளிவேல் தியாகராஜன் சொல்றாரு, மின்துறையிலையும் போக்குவரத்து துறையும் 1 லட்சம் கோடி, 1 லட்சம் கோடி 2 லட்சம் கோடி இழப்பு இருக்கு. இலவச பஸ் கேட்டோமா? நாங்க கேட்டோமா? அந்த கடனை காரணம் காட்டி முதலாளிகிட்ட கொடுத்துருது, தனியா முதலாளிக்கு. உனக்கு இழப்புல வர்றது முதலாளிக்கு எப்படி லாபத்துல போகுது? அரசுக்கு இழப்பில் போவது தனியார் முதலாளிக்கு எப்படி லாபத்துல வருது? இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அதானி மீட்டர் ரீடிங், அதானி மின் கட்டணத்தை பதிவு எடுக்கிறது அதானிட்ட கொடுக்குது. அதானிட்ட கொடுத்தாச்சு. பல இடங்கள்ல
மீட்டர், இந்த ரீடிங் மீட்டர் மேல அதானின்னு எழுதிருக்குது. அவன் தான் மின் உற்பத்தி செய்யறான். சூரிய ஒளியில மின் பூங்கா, காற்றாலை, திருப்பி அவனே விண்டு மில்ல அவன் தானே போடுறான். இப்ப அவனே மின்சாரத்தை விற்பான். ஒரு யூனிட் மின்சாரம் 10-15 ரூபாய்னாலும் நீ வாங்கித்தாகணும். ஏன்னா இருட்டில் இருக்க முடியாதுல்ல. மிக அத்தியாவசியமான ஒன்றாக மின்சாரம் மாறிவிட்ட போது அதை தனியாற்ற கொடுத்தா அவன் தீர்மானிக்கிறதான வேலை. இந்த அரசு எவ்வளவு பெரிய குப்பை, வீசி போன நாரி போன குப்பைங்கிறது, குப்பை அள்ளி தூய்மைப்படுத்தின மக்களை குப்பை மாதிரி ரோட்ல கொட்டி வச்சிருக்கிறதே சான்று. பாத்துக்கிறீங்க. ஒரு கவனம் இல்லது, ஒரு கவனம் இல்ல. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.